ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். வேஸ்ட்டுன்னு தூக்கி தூர ஊற்றுற இந்த பொருளை வச்சு நம்ம வீட்டையும் பாத்ரூமையும் எப்படி பளிச்சுன்னு புதுசு போல் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் இந்த பொருளை தூக்கி தூர ஊற்றவே மாட்டீங்க. இன்னைக்கான இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம எல்லார் வீட்லேயுமே வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை இட்லி மாவு அரைச்சி வச்சுக்குவோம். வீட்டில் எது இருக்கோ இல்லையோ ஃப்ரிட்ஜில் இட்லி தோசை மாவு மட்டும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இந்த சம்மர் டைமில் 3 to 4 நாளைக்குள்ளேயே ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே மாவு ரொம்ப புளிச்சு பெய்யுறது. வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு புளிப்பாக இருக்குது. மாவு ரொம்ப புளிச்சு போச்சுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வயிறு வலி வந்துடும். மாவு ரொம்பவும் புளிச்சு போயிடுச்சுன்னா அதை தூக்கி தூர ஊற்றிடுவோம். இனிமேல் அப்படி நீங்கள் தூக்கி தூர ஊற்றாண்டா அந்த மாவை நம்ம புளிக்காமல் எப்படி தோசை சுடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாவு ரொம்ப புளிச்சு போய் இருக்குது. இதை தோசையும் ஊற்ற முடியாது, இட்லியும் ஊற்ற முடியாது. அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்குது. இதில் இருந்து ஒரு 2 கரண்டி மாவு மட்டும் தூர எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாவை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாவை சுற்றி இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கிட்டே வரணும். ஃபாஸ்ட்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவும் தண்ணியும் ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி மெதுவாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு லைட்டாக கையால் இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கலாம். ஆட்டி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த மாவை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது அந்த புளிப்பெல்லாம் நமக்கு தனியாக அந்த தண்ணியோட கலந்து வந்துடும். மாவு மட்டும் அடியில் இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருச்சுது. இதை நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாவை லைட்டாக தள்ளிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. அந்த தண்ணி மட்டும் எப்படி நிற்கிதுன்னு. மேலே இருக்கிறது ஃபுல்லாக அந்த முறை மாதிரி புளிச்சது தான் இருக்கும். கீழே தான் மாவு இருக்கும். அந்த புளிப்பு எல்லாமே மேலே இந்த தண்ணியோட சேர்ந்துடும். இந்த புளிச்ச தண்ணியை மட்டும் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி மட்டுமே தான் வரும். அந்த புளிப்பு எல்லாமே இந்த தண்ணியில் கலந்துரும். மாவு மட்டும் அடியில் இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இந்த புளிப்போட கலந்து வந்துடும். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் தூர ஊற்றிடாதங்க. இதையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தலாம். செடிகளுக்கெல்லாம் இதை ஊற்றணும் அப்படின்னா செடி நல்லா வளரும். பூக்காத செடியும் இந்த தண்ணிக்கு நல்லாவே பூக்கும். இந்த புளிச்ச மாவுக்கு இந்த தண்ணியை தூர ஊற்றிடாதாங்க, செடியில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவில் ஒரு 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை இல்லைன்னா பச்சரிசி சேர்க்கலாம். ரவை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ரவை தான் சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ரவை ஊறுற வரைக்கும். இது கூட ஒரு 2-3 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு நீங்கள் மாவில் அரைச்சி வச்சுருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றுனதுனால அந்த உப்பெல்லாம் அந்த வேஸ்டான தண்ணியோட வெளியில் வந்துடும். அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். இரும்பு கல் வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடானதும் இரும்பு கல்ல சில பேருக்கு தோசை வராது. ஒரு டைம் தோசை வரும், ஒரு டைம் வராது. அந்த மாதிரி வரலை அப்படின்னா ஐஸ் கட்டியை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்க. வராத கல்லுக்கும் தோசை நல்லா வரும். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணி பாதி வெங்காயம் வச்சு நம்ம தேய்ச்சி நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசை நல்லா வரும். இரும்பு கல்லுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் மாற்றி போட்டுக்கலாம். நான் லைட்டாக தான் எடுத்தேன் பாருங்க எவ்வளோ நல்லா தோசை வருதுன்னு. உங்கள் இரும்பு கல்லில் தோசை வரலை அப்படின்னா ஐஸ் கட்டி இல்லைன்னா வெங்காயம் தடவி சுடுங்க. தோசை நல்லாவே வரும். பாருங்க ரவை சேர்த்து நம்ம சுட்டதுனால தோசை ரொம்ப நல்லா மொறுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த புளிச்ச மாவில் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் நீங்கள் தோசை சுட்டு பார்க்கலாம். அந்த புளிப்பே இருக்காது. தோசையும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்கறதுனால ஆப்ப டேஸ்ட்டுக்கே இருக்கும். இனிமேல் மாவு புளிச்சிருச்சுன்னு தூக்கி தூர ஊற்றிடாதங்க. ரவை சேர்த்து தோசை சுடுங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி தோசை சுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிச்சு போய் இருந்ததை தோசை மாவுல இருந்து 2 கரண்டி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவை இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாவு ரொம்ப புளிச்சு போய் இருக்குது. வாயிலே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்குது. இந்த மாதிரி புளிச்ச மாவு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த புளிச்ச மாவை வச்சு நம்ம கிச்சன் முதல் பாத்ரூம் வரைக்கும் பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம். இது கூட வேற எந்த பொருளுமே சேர்க்கல. இந்த மாவு மட்டும்தான். இந்த புளிச்ச மாவை வச்சு கிச்சன் சிங்கை எப்படி பளிச்சுன்னு கிளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது கூட எந்த ஒரு பொருளும் சேர்க்கல. இந்த மாவு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சிங்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். என்ன பிசுப்பு அழுக்கு அந்த மாதிரி ஊறி போய் இருந்தாலுமே இந்த புளிச்ச மாவு அவ்வளோ அழகா கிளீன் பண்ணி கொடுக்கும். இதுக்காக நீங்க எந்த ஒரு லிக்விடும் வச்சு கிளீன் பண்ணணும்னு தேவையே இல்லை. சோப்பு கூட தேவையில்லை. இந்த புளிச்ச மாவு மட்டுமே போதும். நல்லாவே கிளீன் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும் தேவையில்லை. இப்போ நான் தேய்ச்சி எடுத்துட்டேன்.
கழுவிட்டு காட்டுதேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்க தேய்ச்சதுக்கப்புறம் புதுசு போல் நல்லா பளபளன்னு மின்னுது. இனிமேல் மாவு புளிச்சிருச்சுது, வாயிலே வைக்க முடியலை அப்படின்னா தோசை மாவு இட்லி மாவை வந்து தூக்கி தூர ஊற்றிடாதங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாவை வச்சு பாத்ரூமில் இருக்கிற பக்கெட் வந்து ரொம்ப அழுக்காகவும் பிசு பிசுப்பாகவும் இருக்கும். இந்த பக்கெட்டையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது கூட எதுவுமே சேர்க்கல, இந்த புளிச்ச மாவு மட்டும்தான். பக்கெட்ல உப்பு கரையும் படிஞ்சு போய் இருக்குது. ஸ்க்ரப்பரில் இந்த புளிச்ச மாவை தொட்டுட்டு நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா பக்கெட்டில் இருக்கிற உப்பு கரை, அழுக்கு கரை, அந்த பிசு பிசுப்புன்னு ஆயில் கரை எல்லாமே போய் பக்கெட்டும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். சோப்பு லிக்யூடு இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுனா கூட இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்காது. இந்த புளிச்ச மாவு வந்து அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். பக்கெட்டை தேய்ச்சிட்டு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பக்கெட் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது, தேய்ச்சி முடிச்சு இப்போ கழுவி எடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். இனிமேல் இந்த மாதிரி புளிச்ச மாவுலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா தூக்கி தூர ஊற்றிடாதங்க. இந்த மாதிரி கிளீனிங் டிப்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாத்ரூம் டைல்ஸில் விடாப்பிடியான அழுக்கு கரை உப்பு கரை படிஞ்சாலும் இந்த புளிச்ச மாவு வந்து அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாஷ் பேசனையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். மஞ்சள் கலரில் அழுக்கு வந்து படிஞ்சு போய் இருக்குது. இந்த மாவை வச்சு தேய்க்கும் போது அதுவும் நல்லா பளபளன்னு ஆயிரும். இப்போ தேய்ச்சி முடிச்சுட்டு கழுவிட்டு காட்டுறேன். நீங்கள் எந்த ஒரு பொருளை க்ளீன் பண்ணணும்னாலும் இந்த மாதிரி புளிச்ச மாவு வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க, நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும். கண்டிப்பாக வந்து இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி புளிச்ச மாவை தூக்கி தூர போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.